ஒரு நபர் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முட்டி போட்டு அவர் ஜெபிச்சுட்டே இருந்தார். அதை பார்த்து அந்த நபருக்கு சுற்றி இந்த எல்லா பிசாசுகளும் என்ன பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஜெப வீரர் வந்து எழும்புறாரு, இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஏரியாவை வந்து இவர் கேப்சர் பண்ணிக்குவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்கும் போது அந்த பிசாசோட தலைவன் சொன்னானா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஜெபத்தை முடிச்சதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் அந்த பிசாசுகளும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்துச்சான். அவர் கரெக்டாக ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ற விதத்தை வந்து பார்த்துச்சான். அவர் வந்து போட்டு என்னெல்லாம் கிடைக்குதோ அவர் வந்து அதை சாப்பிட்டுட்டு ஒரு டிசிப்ளினே இல்லாமல் அவர் ஜீவிச்சுட்டு இருந்தார். அவர் சரீரத்தில் வந்து அதனால பல வியாதிகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பிசாசு அந்த தலைவனாக இருக்கிற பிசாசு சொன்னான், பார்த்தீங்க அவர் எவ்வளோ பெரிய ஜெப வீரராக இருந்தாலும் அவர் எவ்வளோ வருஷம் இருப்பாருன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பைபிளில் வந்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 என்ன எழுதியிருக்கிறதுனா, யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உங்கள் சரீரமானது ஆவியானவரோட ஆலயம்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் வந்து விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அதனால உங்கள் சரீரத்தினால நீங்கள் ஆண்டவரை வந்து நீங்கள் ஆனர் பண்ணுங்க அப்படின்னு வசனம் எழுதியிருக்கிறது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல் நம்ம சரீரத்தை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கணும், கரெக்டான காரியத்தை தான் நம்ம சாப்பிட்றது, நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம பாடியை நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு அதுக்கு ஞானம் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ஒரு ஆர்டரே இல்லாமல் ஒரு கண்ணாப்பினால் நம்ம ஒரு வாழ்க்கை ஜீவிச்சோம்னா நம்ம அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஆண்டர்கிட்ட கணக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கு கொடுத்த அந்த நல்ல சரீரத்தை நம்ம ஆண்டர் கொடுத்த ஞானத்தினால நம்ம பாதுகாப்போம். நீங்கள் நல்ல குட்லி லைஃப் நீங்கள் ஜீவிங்க, நல்ல குட் ஃபுட் நீங்கள் சாப்பிடுங்க. ஆண்டர்கிட்ட நாமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.